லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். நிர்வாகிகள் எல்லாருமே தாவேக்கா கூட சேர்ந்து சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சூழ்நிலை அவங்க போய் சேர்ந்தாங்களே தவிர இவர் கூப்பிடலையே. தவறுகளுக்கு இடம் கிடையாது. ராஜா அப்படி நினைப்பு இருந்தால் அவங்க மாற்றிக்குவாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாளே சொல்லிட்டார். அது பண்ணக்கு வாய்ப்பு இருக்குமா? சிஎம் பார்த்துப்பாரு அதெல்லாம்? நிச்சயமா சிஎம் நினைச்சா பார்க்க முடியாது. என்ன இருக்கு, உண்மையான ஆட்சி வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ண 2 பேரும் சேர்ந்து அடித்து பார்ப்போமான்னு பார்க்குறாங்க. இவங்க தானே அதை ஞானஸ்தானம் கொடுக்குறவங்கன்றாங்க. அவங்களோட அறிவுரைகள் அவங்களுக்கே பயன்படலை, உங்களையே காலி பண்ணிடுச்சு. திமுகவில் அண்ணா காலத்தில் இருந்த ஒவ்வொரு தொண்டனும் போர் வீரனாக இருந்தான். யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டான், நேருக்கு நேர் கேள்வி கேட்பான். அப்படி இருந்த தொண்டன் அவன். இதெல்லாம் மழுங்கடிச்சு விட்டு இவங்க ஆட்சி பண்ணதனுடைய விளைவு அப்படி வந்துடுச்சு. இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு. அவர் சில திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ 2500 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மீதி 1500 எங்கே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வியை அவர் வந்ததும் சொல்லிட்டார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதெல்லாம் பார்க்குறது. ஏன்ட்டா என்ன இருக்குது, உள்ள 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அந்த கடனுக்கு ஒவ்வொரு நாளும் 200 கோடி வட்டி கட்டணும். ஒவ்வொரு நாளும் 200 கோடி வட்டி கட்டணும். அதுக்கு பிறகு நிலைமைகள் ஆட்சியில் ஃபண்ட்ஸ் எங்கே இருக்குது, எது இருக்குது, என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு கொடுக்கணுமே தவிர கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கு அதை கணக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறது, எப்படி அதை டெவலப் பண்ணி கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். அதுக்கு அந்த டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு பண்ணுறேன்னு இருக்காரு. பண்ணுவார், நிச்சயமாக பண்ணுவார். அதிமுக தாவேக்கா கூட சேர்ந்து சரின்னு நினைக்கிறீங்களா அந்த பெரும்பான்மை நிர்வகிக்க? எதில்? அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே தாவேக்கா கூட சேர்ந்து சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சூழ்நிலை அவங்க போய் சேர்ந்தாங்களே தவிர இவர் கூப்பிடலையே. இவர் கூப்பிட்டு நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கல. அவங்க சூழ்நிலை அவங்க போனேன் எப்படியாச்சும் உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா திரும்பவும் அமைச்சராகி திரும்பவும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காக உள்ள ஒரு அட்வான்ஸ் துண்டு போட்டு வைக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க இல்லாமலே தான் அவர் ஏற்கனவே 120 பேர் அவங்களோட இருக்காங்களே, அது போதுமே மெஜாரிட்டிக்கு. அப்படியே தாவேக்கா கூட போகிறாங்க யாரு? இந்த அதிமுக 25. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, இவங்க போகிறாங்க. அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவங்களோட ஆட்சியாளர்களோட இருந்தால் திரும்பவும் நமக்கு வசதி பெருகலாம் அல்லது செய்த தவறுகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக போவாங்களே தவிர அவங்க இவங்க போய் தான் ஒரு ஆட்சி நிலைச்சது அல்லது வெற்றி பெற்றதுன்றது இல்லை. அவர் ஏற்கனவே அதுக்கு வேண்டிய வாக்குகள் அவருக்கு கிடைச்சி போச்சு, வந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி வந்துச்சு, திமுக அதிமுக இணைய போறாங்க, விஜய் அவர்களை ஓரங்கட்டிருக்காங்க அப்படின்ட்டுலாம். அது நடந்தா என்ன ஆயிடுச்சு சார்? இது எப்படின்னா 2 கொள்ளை கூட்டம், நம்ம நல்ல வேற ஒரு ஆட்சி, உண்மையான ஆட்சி வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ண 2 பேரும் சேர்ந்து அடித்து பார்ப்போமான்னு பார்க்குறாங்க. அதுலேயும் ஒற்றுமையாக வர முடியல, தேவையில்லை வர முடியல, அதனால் வீணாக போச்சு. அவ்வளோதானே தவிர இனிமேல் அவங்களுக்கு ஒரு கணக்கு கிடையாது. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். ஒரு முறையற்றவங்களுக்கு என்ன கணக்கு இருக்குது? அதனால் ஒரு கணக்கும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் தான் இங்கே சீனியரு, எங்களுடைய அறிவுரைகள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் தாவேக்கா கிட்ட. இப்போ இவங்க அறிவுரைகள் பூரா இவங்களுக்கே பயன்படலையா? இப்போ இவங்க அறிவுரைகள் அவர் கேட்டால் அவர் வேணால போயிடுவார். இவங்க அறிவுரைகளை இவங்க தானே அதை ஞானஸ்தானம் கொடுக்குறவங்கன்றாங்க. அவங்களோட அறிவுரைகள் அவங்களுக்கே பயன்படலை, உங்களையே காலி பண்ணிடுச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை கேட்டு நான் எப்படி இருக்கிறது? அது விஜய்க்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுவாங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், முதல்லேன்னு சொல்கிறேன், ஒரு திரைப்படம் யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு திரைப்படத்தை இன்வால்மெண்ட்டோட எல்லா செக்ஷன்லேயும் போய் பார்த்து செஞ்சிட்டாங்கன்னா அவங்களால எந்த இடத்துல போனாலும் நிர்வாகம் பண்ண முடியும். இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த தகுதியே என்னென்னா, அவருக்கு எடிட்டிங் தெரியும், கேமரா தெரியும், எல்லாமே தெரியும். இந்த டைரக்ஷன் வச்சா கேமரா இப்படி வரும். இப்போ எனக்கே என்ன முதல்ல போனதும் அவரே ஸ்டுடியோவிலேருந்து கேமரா கொண்டு வர சொல்லிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்தார். அப்போ 2 கையும் பிடிச்சிட்டு போய்வா, மூஞ்சி இப்படி கொண்டா, அப்போ தான் இது காதலன் காதலி மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எடுத்து ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதனால் அவருக்கு அங்குலமாக தெரியும். அதுக்கு காரணம் அந்த துறையில் அவர் தேர்ந்து வந்தவர். அதே மாதிரி சினிமா துறையில் விஜயும் தேர்ந்தெடுத்த ஆள் தான். எங்கே நின்னா எந்த இடத்துல நின்னா நம்மளை டவுன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். கேமராவுக்கு முன்னாடி எந்த இடத்துல நிற்கணும், இப்போ இந்த கேமராமேன் இருக்கார், நம்மளை எங்கே நிறுத்துறதுன்ற அளவுக்கு இவருக்கு தெரியுது. இதுக்கு மேலே அதுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும். எந்த டைரக்டர் கேமரா எங்கே இருக்குது, கேமராக்காரன் என்ன பண்ணுறான், நம்மளை எப்படி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியும். இப்போ அதிமுக சில ஊழல்கள்லாம் பண்ணாலுமே தாவேக்காவை தானே பாதிக்கும். அதிமுக சேர்த்துக்கிட்டா தானே பாதிக்கும். ஒரு ஆதரவுனா பாதிக்காதா? எது
இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? ஆதரவு தெரிவிப்பது வேறு, நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்கறது வேறு. அதுதானே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மினிஸ்டர். யார் சொன்னா பேச்சுவார்த்தை போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நிறைய தகவல் வருது. தகவல் எப்படி வேணும், வதந்திகள் எப்படி வேணாலும் காற்றில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எது உண்மைன்னு இறுதியில் தானே தெரியும். நீங்களும் முன்னாடி சொன்னீங்களே அங்கே சேரதே அமைச்சர் பதவிக்கு தான் திரும்ப கொள்ளடிப்பாங்க அப்படின்னீங்க. எப்படி சொன்னேன்? தாவேக்கால சேர்ந்ததே அமைச்சர் பதவிக்காக தான் சேர்றாங்க, திரும்ப கொள்ளடிக்க போறாங்க. ஏற்கனவே சேர்ந்தவங்க. ஆனால் அவர் ஏற்கனவே அமைச்சர் இது அமைச்ச உடனே சொல்லிட்டார், இங்கே யாராச்சும் அப்படிப்பட்ட நினைவு இருந்தால் அந்த நினைவை இன்னோட ஒழிச்சிடுங்க. இது வந்து இங்கே நேர்மையாக தான் இருக்கணும், நாணயமாக தான் இருக்கணும், தவறுகளுக்கு இடம் கிடையாது. யாராச்சும் அப்படி நினைப்பு இருந்தால் அவங்க மாற்றிக்குவாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாளே சொல்லிட்டார். அது பண்ணக்கு வாய்ப்பு இருக்குமா? சிஎம் பார்த்துப்பாரு அதெல்லாம்? நிச்சயமாக சிஎம் நினச்சா பார்க்க முடியாது. என்ன இருக்குது, சிஎம்க்கு எல்லா தகவலும் ஒவ்வொரு நாளும் சிஐடி பிரான்ச்சிலேருந்து அவங்ககிட்ட ரிப்போர்ட் காலையில் 7 மணிக்கு போயிடும். நாட்டில் என்ன எங்கே நடக்குது, எங்கே சதி திட்டம் திட்டுறாங்க, எங்கே என்னென்ன நடக்குதுன்னு டெய்லி ரிப்போர்ட்ஸு காலையில் 7 மணிக்கு அவர் கொண்டே கொடுத்துருவோம். அவங்க கொடுத்துருவாங்க. என்னென்ன நடக்குது போகுது தெரியும். தெரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், அவரை பற்றி நான் ரிப்போர்ட் கொடுத்தா ரிப்போர்ட் கொடுக்குறவங்க பேரில் தப்பு வந்துடுமே பயந்துக்கிட்டு கொஞ்சம் மாற்றி ஏற்றி கொடுப்பாங்க. நான் நேர்மையாக இருந்தால் எல்லா உண்மையும் என்கிட்ட வந்துடும். ஓகே, இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து போனோம்னா எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. உட்கார வச்சு பேசுறதுங்கிறதே ஒரு ரூலா கொண்டு வரணுமா என்ன? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன எப்படி எனக்கு சொல்லல, நான் பார்க்கல. ஐயா, பத்திரப்பதிவு துறைக்கு போனோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த துறைக்கு போனோம்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு தான் பேசணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. பார்த்துட்டு தான் அது விரிவாக பேசணும். ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பதில். இப்போ டாஸ்மாக் 717 கடைகள் வந்து மூடி இருக்காங்க, இடம் மாற்றி இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? நிச்சயமாக வரவேற்கத்தக்கதே. ஆனால் இதோடு நிறுத்திடக்கூடாது. இது ஒரு கமா. பூரணமாக மது விலக்கை ரத்து செய்துவிட்டு நிச்சயமாக மதுவே இங்கே கிடையாது அப்படின்றத கொண்டு வந்தால், இன்னைக்கு இப்போ விஜயினுடைய இந்த காலம் மட்டும் இல்லை, இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டு ஆனாலும் விஜயினுடைய புகழ் கொடிகட்டி பறக்கும். அதுக்கு வேண்டிய வேலைகளை அவர் செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது செய்யலைன்னா அது அப்போ அந்த சாராய பிஸ்னஸ்லேருந்து வர்ற வருவாயை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னாலே அது தப்பு. அதை விஜய் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கே, டாஸ்மாக் ஆரம்பிச்சது யாரு, எந்த ஆட்சியில் இருந்துச்சு, யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு விஷயம், இதை சொல்கிற போது நீங்கள் வந்து இந்த இயக்கத்துக்கு அடிப்படை யார்? திமுகவுக்கு அண்ணா. அவர் தான் கட்சியை ஆரம்பித்து கட்சி கொண்டாந்தார். கருணாநிதி பின்னால் வந்தவர், அதுவும் 40வது 50வது 60வது ரேங்க்லேருந்து வந்தவரே தவிர ஒன்றும் அவருக்கெல்லாம் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் கிடையாது ஆரம்ப காலத்தில். அண்ணா வந்து ஆட்சி அமைச்ச உடனே, ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் நாள் வந்து டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்டிஎஸ் திருமண மண்டபம்னு ஒன்று இருக்குது. அதில் ப்ரெஸ் கால்ஃபார் பண்ணுறாரு. ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்தியா பூராவும் இருந்து வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, ஒரு விடுதலை கேட்ட ஒரு கட்சி ஆட்சி பீடத்துக்கு வருதுன்றதுனால எல்லாரும் அவேராக வந்தாங்க. அவங்க எல்லாம் பல மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. கேட்ட பிற்பாடு கடைசியாக அண்ணா வைண்டப் பண்ணி சொல்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக தேர்தலில் நிற்கலை, நல்ல பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் மக்கள் என் தலையில் ஏற்றி வச்சுட்டாங்க, தவிர்க்க முடியாது. எனக்கு பயமாக இருக்குது. என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. அப்படி எங்கேயாச்சும் ஒரு தவறு நடந்தால் நீங்கள் சுட்டி காட்டினா நான் ஒரே நாளில் அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, மறுபடி வரல அதுக்குள்ளே நான் ரெக்டிஃபை பண்ணலைன்னா நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதே அண்ணா திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்தபோது காங்கிரஸ்காரங்கெல்லாம் பம்புறாங்க, ஆட்சி போயிடுச்சே, திமுக ஆட்சி வந்துடுச்சேன்னு. அப்போ அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, மக்கள்கிட்ட போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி திரும்பவும் வாங்க, நான் உங்களை வரவேற்கிறேன், நீங்களே வந்து ஆட்சி நடத்துங்க, நான் வரவேற்கிறேன்டா. ஒரு ஆட்சி பீடத்தில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு எதிர்கட்சியை கூப்பிட்ட அறிஞர் அண்ணா தான் அதை பண்ண முடியும். அது பண்ணார். அதே அண்ணா வந்து பட்ஜெட் செஷன் முடிஞ்சதும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கருத்திருமன் கேட்குறாரு, மதுவிலக்கல் உங்கள் கொள்கை என்னன்னு. அண்ணா எழுந்திருச்சார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும், ஒரு தடவை இல்லை 3 தடவை சொல்கிறாரு, பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் கூட நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. ஆனால் அண்ணா செத்தார், உடனே கள்ளச்சாராய கடையை திறந்தாங்கன்னா, அண்ணா செத்த அன்னைக்கு அவர் கொள்கையெல்லாம் பதிச்சுட்டு அந்த பெயர் பலகை மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினவங்க தான் இவங்க எல்லாருமே. இதில் வந்து அவர் பண்ணார் இவர் பண்ணார், எவர் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். அது எம்ஜிஆர் பண்ணாலும் தப்பு தான், கருணாநிதி பண்ணாலும் தப்பு.
நான் வந்து முதல்லேருந்து என்னுடைய கேரக்டரை வந்து தப்பு நடந்தபோது அண்ணா என்ன சொல்வாருன்னா, தொண்டனை காத்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும், அதுதான் உண்மையான இப்ப ஜனநாயகம். அப்படி இருக்கா? இப்போ இல்லைன்றது தானே சொல்கிறேன். அண்ணா காலத்தில் இருந்தது, அது இல்லாமல் போனதுக்கு காரணம் இவங்க மெல்ல 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 வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சாராயத்தை கொடுத்து அதை கொடுத்து. இல்லைன்னா திமுகவில் அண்ணா காலத்தில் இருந்த ஒவ்வொரு தொண்டனும் போர் வீரனாக இருந்தான். யாரும் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டான், நேருக்கு நேர் கேள்வி கேட்பான். அப்படி இருந்த தொண்டன் அவனுடைய இதெல்லாம் மழுங்கடிச்சு விட்டு இவங்க ஆட்சி பண்ணதனுடைய விளைவு அப்படி வந்துடுச்சு. இது மீண்டும் அப்படி வரணும், வந்தால் தான் ஜனநாயகம் தழைக்கும். ஓகே ஐயா, டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 ஆண்டுகள் எப்படி பண்ண போறாரு நினைக்கிறீங்க? இப்போ வந்திருக்காரு, வந்து செய்கிற வரைக்கும் 5-6 நாட்களில் அவர் பல்வேறு வேலைகளை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இந்த ஸ்டேஜில் இது வந்து நான் எந்த கருத்து சொல்கிறது டூ ஏர்லி. நல்லா தான் பண்ணுவார்னு நம்புவோம், அப்படி தான் இருக்கும்னு நம்புவோம். அந்த திசை விட்டு அவர் போயிட மாட்டாருன்றதையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி திசை மாறினாலும் அவரும் ஒரு திமுக மாதிரி ஆகிடுவாரே தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது. அதனால் அதை மாதிரிலாம் போக மாட்டார். இதெல்லாம் இந்த 2 இயக்கங்களையும் பார்த்து வந்தவர். மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, நாடு என்ன எதிர்பார்க்குறது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது கேட்டால் அவருக்கு பண தேவைகளே கிடையாது. எனக்கு ₹1 கூட இல்லைன்னு தேவையில்லைட்டார். அதனால் ஒரு நல்ல ஆட்சியை தருவார்ன்றதான் நம்புகிறோம். அவ்வளோதான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, நேர்காணல் நன்றி ஐயா. நல்லது, வணக்கம்.